வெஜ்ஜில் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே சூப்பரான ஒரு டிஷ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கல்யாண வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை போடுறாங்க. அது வேறு. இது நம்ம அந்த டேஸ்ட்லேயே சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை போல் சூப்பராக கொண்டு வரலாம். அதுக்கு இந்த மாதிரி சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி 4 கட் பண்ணிவிட்டு தோல் சீவினிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக டோட்டலாக வச்சுட்டு தோல் சீவினா கஷ்டமாக இருக்கும். 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு தோல் சீவிடுங்க. இப்போ நாங்கள் இப்போ எங்கள் அத்தையெல்லாம் இப்படி தான் போடுவாங்க. இப்படி போட்டு எடுத்தோன்னா அப்படியே ஃபிஷ் ஃப்ரை போலவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு தான் போடுவாங்க. நான் சரி ஃபிங்கர் சிப்ஸ் போலவும் ட்ரை பண்ணலான்ட்டு பாதி இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கனமாக பீசஸாக போட்டுக்கோங்க. இதை ஒரு அரை வேக்காடு மட்டும், ஒரு கொதி மட்டும் தண்ணியில் வேக வச்சு, ரொம்ப வேண்டாம், குழஞ்சி போயிடும். ஒரு கொதி தண்ணியில் வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்குது உடைக்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், குழன்னு இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வடித்து எடுத்துருங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது கடலை மாவு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அப்புறம் சிக்கன் 65 மசாலான்ட்டு கடையில் கிடைக்கும் இல்லையா, சில்லி சிக்கன் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவுடர் சேர்த்திக்கோங்க. கலர் வேணும்னா கொஞ்சம் கலர் சேர்த்திக்கோங்க, ஏன்னா இப்போ வர பவுடர்கள்லாம் கலர் வர்றதில்லை, அதனால் நமக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம், லைட்டான கலர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் தேவையான தண்ணி கூட லைட்டாக தெளித்து கூட நல்லா இந்த கிழங்குல மசால் ஒட்டணும், அந்த அளவுக்கு பிரட்டி விடுங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க, அது இந்த அளவுக்கு ஒட்டினா போதும். லேசாக அப்படியே தண்ணி தெளித்து நல்லா பிரட்டி கிழங்கெல்லாம் நல்லா மசால் ஒட்டுற மாதிரி பிரட்டி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு பீஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் போடணும். சிங்கிள் பீஸஸாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போடணும். அந்த மசால் பிடி போடணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மசாலா சுற்றி பிடிச்சி அந்த சேனைக்கிழங்கு வெந்ததும் அதனுடைய வாசனை மீனோட வாசனை போலவே இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஆகட்டும், நல்லா கொஞ்சம் முருகலாகவே ஆகட்டும், அதுக்குன்னு தீஞ்சிடக்கூடாது. அந்த எண்ணெயில் சலசலப்பு அடங்கினதும் நல்லா கரண்டியில் கிளறி பாருங்கள், சலசல நல்லா கலகலன்ட்டு இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடணும், தீயை விட்டுறக்கூடாது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் சாதம் அதுக்கெலாம் பார்த்தா சாப்பிட்டா மீன் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் நல்லா கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.